ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த என்ஆர்ஐ டாக்ஸேஷனை பத்தி. நிறைய பேரு கொஸ்டின் என்னன்னா, யார் என்ஆர்ஐ? இந்த என்ஆர்ஐக்கு இன்கம் டாக்ஸ் இந்தியால கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ என்ஆர்ஐ அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க இருக்கீங்க, இந்தியால வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, துபாயில உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ துபாய்க்கு நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா மூவ் ஆயிட்டீங்க வேலைக்கு மட்டும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸா துபாயில தான் இருக்கீங்க. இந்தியாவுக்கு ஜஸ்ட் ஒரு மாசமோ ஒரு வருஷத்துக்கே ஒரு மாசம் மட்டும் வரீங்க, இல்ல ஒரு 2 மாசம் மட்டும் ஸ்டே பண்றீங்க. திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா துபாய்க்கு போயிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு உங்களை நாங்க கால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஈவன் தோ நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க இந்தியால தான் பிறந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, ஆனா துபாயில வேலைக்காக போயிருப்பீங்க ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரோ இல்ல 2 இயர்ஸ் பிஃபோரோ, இல்ல இந்த வருஷம் தான் நீங்க போயிருக்கீங்க, வாட் எவர் இட் மேபி. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு டெஸ்ட் நாங்க அப்ளை பண்ணுவோம். என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி 182 நாள் நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா நீங்க என்ஆர்ஐ கிடையாது. யூ வில் பி இந்தியன் ரெசிடென்ட். இல்ல சார் நான் 182 நாள் இல்ல, வெறும் 100 நாள் தான் இருந்தேன் இந்த இயர்ல, அதாவது பினான்சியல் இயர்னு சொல்லுவோம், ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். அப்ப ஏப்ரல் 24 இருந்து மார்ச் 25 வரைக்கும் அந்த வருஷத்துல நான் வெறும் 60 நாள் தான் இருந்தேன், நான் இமிடியேட்டா துபாய் போயிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன வர மாட்டீங்கன்னா இந்தியன் ரெசிடென்டா வர மாட்டீங்க, என்ஆர்ஐயா மாறிடுவீங்க. அதே போல நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம பர்சன் ஆஃப் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் இந்தியா ஆர்ஜின் இந்தியால தான் பிறந்திருப்பாரு, இல்ல அவங்க அப்பா பிறந்திருப்பாங்க, ஆனா மலேசியால போய் அவங்க தாத்தா காலத்துல இல்ல அவங்க அப்பா காலத்திலே செட்டில் ஆயிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட சொத்தை பார்க்கறதுக்கோ இல்ல மத்த விசிட்காகவோ என்ன பண்ணுவாரு, இந்தியாக்காக வருவார். அப்படி வரும்போது அவருக்குமே நம்ம எதை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா 182 டேஸ் தான் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப 182 நாள் அவர் இந்தியால இருந்தாரு அப்படின்னா தென் அவர் இந்தியன் ரெசிடென்டா ட்ரீட் பண்ணுவோம். இல்ல அவர் 182 நாள் இல்ல, அவர் வெறும் 50 நாள் தான் இருந்தாருன்னா தென் அவரை என்ஆர்ஐ அப்படின்னு ட்ரீட் பண்ணுவோம். இதை தவிர இந்தியன் ஆரிஜினை தவிர அல்லது இந்தியன் மூவ்டு டு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்கள தவிர வேற எனி அதர் இண்டிவிஜுவல், இப்போ சப்போஸ் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, அவர் இங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வராரு, இல்ல சம் அசைன்மெண்ட்ஸ்க்காக வராரு, அவர் இங்க ஸ்டே பண்ணும்போது என்ன கணக்கு பண்ணோம்னா இதே 182 டேஸ் செக் பண்ணுவோம். பட் அது மட்டும் இல்லாம 365 டேஸா ஒரு 4 இயர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடிஷனல் டெஸ்ட் இருக்கு, பட் அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்டா இருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஃபாரின் போறீங்க, 180 டேஸ்ல நீங்க இந்தியால இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க என்ஆர்ஐ. சரி, இப்போ நீங்க என்ஆர்ஐயா இல்ல, நீங்க 182 டேஸ் இந்தியால என்ன பண்ணிட்டீங்கன்னா தங்கிட்டீங்க. அப்படி தங்கிட்டீங்கன்னா உங்களோட டாக்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்ப இன்கம் டாக்ஸ் எப்படி வரும்னா நீங்க இந்தியால ஏர்ன் பண்ண இன்கமுக்கும் டாக்ஸ் கட்டணும், ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கமுக்கும் டாக்ஸ் கட்டணும். இதுதான் ப்ரொசீஜர். காரணம் என்னன்னா நீங்க என்ஆர்ஐ கிடையாது, இந்தியன் ரெசிடென்ட். அப்ப இந்தியன் ரெசிடென்ட் அப்படிங்கிறப்போ இந்த இன்கம் என்னென்ன இன்கம் நீங்க இந்தியால வாங்குனீங்களோ அதுக்கும் கட்டணும், ஃபாரின்ல வாங்கக்கூடிய இன்கமுக்கும் நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும். பட் ஃபாரின்ல நான் ஆல்ரெடி டாக்ஸ் கட்டியிருக்கேன் சார், அப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்னா இவ்வளவு டாக்ஸ் ஆல்ரெடி ஃபாரின்ல கட்டியிருக்காரு, அப்ப இந்தியால எவ்வளவு டாக்ஸ் வருது, இதுல ஒரு ரிலீஃப் ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்க இந்தியன் ரெசிடென்டா இருந்தா இந்த ஸ்கீம் வரும். இல்ல சார் இவர் என்ஆர்ஐ ஆயிட்டாரு அப்படின்னா இந்தியாவுல ஏதாவது இன்கம் அவருக்கு வருது, அவருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் இருக்கு, இல்லைன்னா அவர் என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்காரு, என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அதுல பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் போட்டிருக்காரு. பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore 2 crores இருக்கு, ஆனா ரெகுலரா அதுல இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு அவர் என்ன பண்ணணும்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும். அவர் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா லெட் அவுட்டுக்கு விட்டுருக்காரு, அதுல இருந்து அவருக்கு ரெண்டல் இன்கம் வருது, அந்த ரெண்டல் இன்கம்க்கு அவர் இன்கம் டாக்ஸ் கட்டணும். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ரெண்டல் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் இந்தியால இருந்து அவருக்கு ஏர்ன் பண்ற இன்கம், மத்தபடி சேலரி இன்கம் எல்லாமே ஃபாரின்ல அவர் என்ன பண்றாருன்னா ஏர்ன் பண்றாரு. இப்ப ஃபாரின்ல ஏர்ன் பண்ற இன்கம்க்கு இந்தியால அவர் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை, ஏன்னா அவர் என்ஆர்ஐ. அப்ப இந்தியால ஏர்ன் பண்ணக்கூடிய ரெண்டல் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு மட்டும் அவர் டாக்ஸ் கட்டணுமானா கண்டிப்பா கட்டணும். அதை அவர் அந்த வருஷத்தோட இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணி இதை டிக்ளேர் பண்ணி நம்ம காட்டணும். ஸோ கட்டணும் அப்படின்னா என்னன்னா மோர் தென் 12 lakhs மேல போனாதான், பட் பிலோ 12 lakhs இருக்கு அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ண வேண்டியது உங்களுடைய அவசியம், அது மட்டும் இல்ல கட்டாயமும் கூட. சரி, இப்போ நான் இங்க ரெண்டல் இன்கம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இல்ல, எனக்கு பிசினஸ் இன்கம் இருக்கு, டிவிடெண்ட் இன்கம் இருக்கு, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இன்கம்லாம் எனக்கு வருது அப்படின்னா எந்த இன்கமா இருந்தாலும் அது பிசினஸ் இன்கமோ இல்ல எதர் இன்கமோ டிவிடெண்ட் இன்கமோ
எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணணும். பட் இந்த இன்கமுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் வந்தா கட்டினா போதுமே தவிர நீங்க ஃபாரின் இன்கமையும் சேர்த்து நீங்க என்ன பண்ண வேண்டிய தேவையில்லைன்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சப்போஸ் நான் வந்து என்ஆர்ஐ ஆயிட்டேன், இப்போ எனக்கிட்ட என்ஆர்இல டெபாசிட்ஸ் இருக்கு, என்ஆர்ஓல இல்லாம என்ஆர்இல இன்ட்ரெஸ்ட் இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நான் டாக்ஸ் கட்டணுமா? தேவையில்லை. ஏன்னா என்ஆர்இ அப்படிங்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாரின் கரன்சில மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட். இது வந்து டிஜிட்டல் அசெட்ஸ் மாதிரி. ஸோ இதை நாங்க இந்தியாவில மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அப்ப அது இந்தியாவில இருக்கிற மாதிரி கணக்கே இல்லை. அதனால அதுல வரக்கூடிய இன்கமுக்கும் எக்ஸம்டட் தான் இன்கம். அந்த இன்கம்க்கு இந்தியாவில் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா என்ஆர்ஓல பணம் வச்சிருந்தீங்கன்னா பெட்டர் யூ கேன் மூவ் டு என்ஆர்இ. ஸோ என்ஆர்இல இருந்து வரக்கூடிய இன்கம் எதுக்குமே உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் வராது. இல்ல சார் எனக்கு என்ஆர்ஓல வேணும், ஏன்னா நான் எங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இல்ல நான் வீடு வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து இஎம்ஐ போக வேண்டியது இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், என்ஆர்ஓல இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் வரக்கூடிய இன்கம்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குமே தவிர அபார்ட் ஃப்ரம் தட் வேற எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு என்ஆர்ஐனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்க உங்க வீட்டில் கூட யாராவது என்ஆர்ஐ இருக்கலாம், இல்ல பாக்குற நீங்களே கூட என்ஆர்ஐயா இருக்கலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா 182 நாள் இந்தியாவில் இருந்திருக்கீங்களா இல்ல அதோட கம்மியா இருந்திருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுங்க. இல்ல நான் 182 டேஸும் இந்தியாவில் இருந்திருக்கேன் அப்படின்னா தென் நீங்க இந்தியன் ரெசிடென்ட் ஆயிருவீங்க. ஸோ நீங்க என்ஆர்ஐக்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க. நீங்க கண்டிப்பா இந்தியன் இன்கமுக்கும் அதுபோல ஃபாரின் இன்கமையும் சேர்த்து நீங்க டிக்ளேர் பண்ணணும். பட் இதே இது நீங்க 182 டேஸ் இல்ல வெறும் 90 டேஸ் தான் இந்தியாவில் இருந்திருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைங் ஃபார் என்ஆர்ஐ. ஸோ நீங்க இந்தியாவில் வரக்கூடிய இன்கம்க்கு மட்டும் டிக்ளேர் பண்ணி நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு சார், இல்ல சார் எனக்கு இந்த பர்டிகுலர் இன்கம் பத்தி எனக்கு சரியா தெரியல, இது எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு தெரியல, இல்ல எனக்கு சம் கேபிட்டல் கெயின் வருது நான் எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.